ஜெய் ஸ்ரீராம். இடையன் ஜிஎம் சுவாமிஜி. இன்றைய தலைப்பு குரு பெயர்ச்சியை பற்றிய சிறிய விளக்கம். பொதுவான பலன்களே. கிரகப்படியும் கோச்சாரப்படியும் ஜாதகப்படியும் பலன்கள் என்பது மாறும். இது பொதுவான பலன்களே. துலா ராசியை பார்க்க போகிறோம். 175-80% பலன் உண்டு. 9ஆம் இடத்துக்கு குரு வரார். ஓடினவனுக்கு 9ஆம் இடத்திலே ராஜயோகம்னு சொல்லுவாங்க. 9ஆம் இடங்கிறது ஓடி பிழைக்க வேண்டிய நேரங்கள். அதனால் வெளிநாடு யோகங்கள் செல்வதும், வெளிநாட்டு பொருள்கள் வாங்கி வரும்போது விற்பதும், வெளிநாட்டிலேருந்து வரும்போது சில தொழிலை அபிவிருத்திப்படுத்தக்கூடியதும், உத்தியோகம் பார்க்குற வாழ்க்கை வெளிநாடு வரும்போது செல்லக்கூடிய ஒரு நிலை என்பதும், ஆபீஸ் சம்பந்தமாகவோ மற்ற சம்பந்தமாகவோ தொழில் சம்பந்தமாகவோ வெளிநாடு போயிட்டு வரக்கூடிய ஒரு வாய்ப்பு என்பதும் பரிபூரணமான யோகத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. புதிய தொழில் செய்யறதுக்கு நல்ல ஒரு நிலைகள், உத்தியோகங்கள் உயரக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு. வீடு கட்டும் யோகங்கள் என்பது உண்டு. இந்த நேரத்தில் இந்த பெரிய மனுஷாலோட சப்போர்ட்டெல்லாம் நமக்கு நிறையா கிடைக்கும். பழக்க வழக்கங்கள், பெரிய மனுஷாலோட செல்வாக்குகள் என்பது நிறையா கிடைக்கும். கணவன் மனைவி உறவுகள் மேம்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. பணங்கள் வராத பணம்லாம் சேரும். பழைய கடன்லாம் வரும்போது முடிஞ்சு புது கடன் வாங்குற மாதிரி இருக்கும். அந்த புது கடன் வாங்கி தொழில் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு. கூட்டு தொழில் நன்னாவே இருக்கும். கவலைப்பட வேண்டிய அவசியம் என்பது அல்ல. இதில் நமக்கு உத்தியோகம் பார்க்குற இடத்துல நல்ல பேர்கள் கிடைக்கும். நல்ல உத்தியோகத்தில் பார்க்குற இடத்துல குடைச்சல்லாம் ஒன்றும் பிரச்சனையெல்லாம் இல்லாமல் நல்லா வரும்போது பேர் புகழ் கிடைக்க வாய்ப்புகள் உண்டு. மாணவர்களுக்கு அவங்களுக்கு திறமையை காட்டக்கூடிய ஒரு நல்ல நேரம் இது. நல்லா அவங்களுக்கு என்ன நினைக்கிறாங்களோ திறமையாக வரும்போது செயல்படலாம். என்ன சப்ஜெக்ட் எடுக்கலாம், என்ன செய்ய முடியுமா முடியாதாங்கிறத கூட முடியாதுங்கக்கூடியதை கூட முடித்து காட்டக்கூடிய ஒரு யோகமான ஒரு நேரங்கள், ஒரு குறையான ஒரு நேரங்கள் என்பது கிடையாது. ஆனால் தர்ம காரியங்கள் நல்லா செய்யணும். பெண்கள்லாம் அவசியம் போய் வரும்போது ஆலயங்களுக்கு சென்று வருவது உன்னதமான பலன் என்பது கொடுக்கும். அதோடு இல்லாமல் சிவாலயங்கள் சென்று அவசியம் வரும்போது பிரதோஷ வழிபாடுகள் என்பதும் சிவராத்திரி வழிபாடுகள் என்பதும் செய்வதும், கூட்டு பிரார்த்தனை செய்வதும் ரொம்ப 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 உன்னதமான ஒரு பலன்கள். குலதெய்வ வழிபாடு முக்கியம். அவசியம் ஸ்ரீரங்கம் ஒரு ட்ரிப்பு போயிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸ்ரீரங்கம் போயிட்டு ரங்கநாத சுவாமி பார்த்துட்டு வந்தால் ரொம்ப ரொம்ப நல்ல பலனை கொடுக்கக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் உண்டு. பழைய ஆலயங்கள் இருந்ததுன்னா அந்த ஆலயத்துக்கு போய் தொண்டு செய்வது உன்னதமான பலன். அதாவது ஒரு மரங்கன்று வைக்கிறதோ, அந்த இடத்த சுத்தம் பண்ணுறதோ, அல்லது பழைய ஆலயங்கள் தீபமே எரியாத ஆலயங்கள் எரியாததுக்கெல்லாம் தீபங்கள் ஏற்றுவதும், இதெல்லாம் செய்தோம்னா உழவார பணின்னு சொல்லுவாள். அதெல்லாம் நம்ம செஞ்சோம்னா இன்னும் நமக்கு நல்லதை கொடுக்கக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் என்பது உண்டு. அவனருள் பெருக. அடுத்த நிகழ்ச்சியிலே சந்திப்போம். ஜெய் ஸ்ரீராம். ராம் ராம்.